ஸோ கைஸ் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பிராலர் தமிழ். நம்ம இன்றைக்கி பிரால் ஸ்டார்ஸ் தான் விளாட போகிறோம். நான் ஒரு சர்ப்ரைஸ் காட்டலான்னு இருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ்னால், இப்போது உடஞ்சி பாருங்கள், கொஞ்சம் கீழே பாருங்கள். பார்த்தீங்கன்னா பிரால் ஸ்டார்ஸில் வந்துட்டு புது கேரக்டருங்க. ஆமாம், பெரி எப்போ எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, அது என் ஃப்ரெண்டு தான் சொன்னால். அது பிரால் ஸ்டார்ஸ் விளாட்றதுக்கு பிளேயர்ஸ் தெரியும். ஒரு கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணுவோம்ல, இப்போ இருங்க காட்டுறேன். இப்போ ஒரு கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணுறோன்னா, இங்கே க்ரோ இருக்கா, இங்கே காட்டும் என்னது பெடி சூஸ் பண்ணுறீங்க இல்லை க்ரோ சூஸ் பண்ணுறீங்க. நான் பெடி கொடுத்தனால எனக்கு இது கிடச்சிச்சு. சரி, இவனை வச்சு நம்ம எப்படி விளாண்டு ஜெயிக்கலாம் தான் இந்த வீடியோவே. இவனை வச்சு நான் செம்மையாக விளாண்டாங்க. சரி, நம்ம வீடியோ கூட போயிடலாம். ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். மேட்ச்சுக்கு வந்தாச்சு. நம்ம சோடம் டியோக்கு தான் வந்திருக்கோம். நம்மக்கிட்டலாம் மோத முடியாது கைஸ். நீங்களும் இது வாங்கி செம்மையாக வளர்ந்து பாருங்கள். இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க கைஸ். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணனால தான் இப்போ நாங்கள் தாங்க புரியல. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியலல்ல. அதாவது இப்போது இவனை வச்சு இப்போ பாடல் தெரியுமா, பாடல் அவனும் தூக்கி பாட்டல் தூக்கி போட்டு தானே கொள்ளுவான். ஆனால் இல்லை, இப்போ ஒன்று பெடிக்கு தூக்கி போட்டால் அது ரொம்ப நேரம் இருக்குங்க. ஆமாம், ரொம்ப நேரம் இருக்கும். அதில் இப்போ பாடல்னால் அதில் தூக்கி போடும்போது அதோட ஓன் டேமேஜ் விழும். அப்புறமா கொஞ்ச நேரம் அதில் நின்றுட்டு இருந்தால் 500 600 அந்த மாதிரிலாம் டேமேஜ் விழும். ஆனால் பெடிக்கு ஓன் டேமேஜ் விழுந்துச்சு, அதே ஓன் டேமேஜ் தான் அதில் விழுந்துட்டே இருக்கும். இந்த வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம் இந்த மேட்ச்சு. அப்பா தயவுசெய்து இது ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா விளாடுங்க. செம்மையாக இருக்குங்க இந்த கேரக்டரு. சரி, இன்னொன்று மேட்ச்சுக்கு போயிட்டோம். இங்கே நம்ம ஜெயிப்போமா தோப்போமா தெரில, ஆனால் கன்ஃபார்ம் ஜெயிப்போன்னு தோணுது. பரவாயில்ல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லோடிங் இவ்வளோ நேரமாடா இருக்கும். பாடி வந்துட்டோம் கைஸ். அப்படியே மேலே போயிட்டே இருப்போம் கைஸ். நீங்கள் க்யூபு சீக்கிரமாக இருக்கணும்னு வச்சா அவங்க 2 வாட்டி தூக்கி போடுங்க. 2 வாட்டி தூக்கி போட்டாலே சீக்கிரமாகவே உருகி சீக்கிரமாக உங்ககிட்ட இது வரும். என்னது க்யூபு. இவன் தப்பிச்சிட்டே இருக்கான்ப்பா. இவன் என் கையில் தான் சாவதான் போகிறான். பார்த்தீங்களா, 2 அடி செத்து தான். போடுங்க கைஸ், 3 பேர். நீனும் செத்துடுவா போடு. சூப்பர் பேபி. இவ கொஞ்சம் எனக்கு பிடிக்காது கேட்டேன். பிடிக்காதுன்னா இல்லை, ரொம்ப முடிச்சிட்டோம். சரி, எக்கர் மாதிரி இவ்வளோ பிரால் ஸ்டார்ஸ் விளாட் பிளேயர்ஸ்க்குலாம் தெரியும். சரி, லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முக்கியம், அது முக்கியங்க. சரி, நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. நான் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். எந்த கேம் விளாட்லான்னு சொல்லுங்கள். நீங்களே ஏதாச்சும் ஒரு கேம் கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். நானும் அதை விளாடி போடுறேன். கடைசியில் ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டோங்க. என்னன்னா, இது எபிசோட் 2. ஆமாங்க, இது பிரால் ஸ்டார்ஸ் எபிசோட் 2 தான். ஆனால் நான் இந்த வீடியோ போட்டேன்னா, ஏன்னா என்னது பெடி வச்சு எப்படி விளாடுதாங்க இந்த இது கான்செப்ட்டு. எப்படி விளாடுதா அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்களா எப்படி விளாடுவேன்னு. வாயில் கொஞ்சம் ஃப்ளோ ஆயிடுச்சு, சாரி. சரி, மேட்சுக்குள்ளே போயாச்சு. இவ்வளோ நாடா அது. ஐயோ ஒரு வழியாக போயிட்டோம் நாங்கள். நம்ம டீமில் அதே பஸ் தானே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆமாம், இந்த மேட்ச் ஆச்சு ஜெயிச்சிருந்தாங்க. இவனை பெடி வச்சு விளாடும் போது எல்லா மேட்ச்லேயும் வின் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்லேயும் வின் ஆகிடுவேன்னா கொஞ்சம் டவுட்டு. வின் ஆகிடுவேன்னு ஒரு நம்பிக்கை. அது மாதிரி தகுந்த மாதிரி விளாடணும். சரி, ஏதாச்சும் எனிமி போடு. அங்கே ஒரு எனிமி இருக்காங்க. ஐயோ, இங்கே பார்த்துங்களா பெடியாது. பேட மாட்டாங்க.
பேடி போ அதுக்குள்ளே செத்தான் பாரு டீமேட்டு. பேடி ஏதோ சொன்னே பாருலாண்ணா ஏதோ ஒன்று அவனை பார்த்து முன்னாடியே பேசிட்டேன். டீமும் செத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் சர்வே பண்ணுவோமே பாடுக்குள்ளே வந்துட்டான் பா அப்பா இவனாச்சும் முடிச்சிட்டோம். என்னடா அது எப்படி வாங்க போனேன் பரவாயில்ல. அருவா டே பவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ எழுத்து வர இல்லையே. ஐயோ திருப்பியும் செத்துட்டான். இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மொக்கா வாங்கிட்டே இருக்கேன். ஐயோ ஐயோ போச்சா செத்தேன். ஓ ஜோனை அட்டாக் பண்ணாங்க எதோ சொல்லுவாங்க. 4 லட்சம் மாதிரியே நடந்துச்சு. பார்த்துங்கல்ல செத்துட்டேன்ப்பா செத்துட்டேன். வேறு வேலையே இல்லையாடா உங்களுக்கு? நான் தான் உங்களுக்கு அடித்தேன்னாடா சாவருக்கு. கைஸ் ஒரு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதில் ப்ளே அகெயின் இருக்கும். அதில் நீங்கள் மட்டும் சோலோவாக ஆடுங்க. ப்ளே அகெயின் ரேண்டம் பிளேஸில் நீங்கள் ப்ளே அகெயின் கொடுத்தா அவங்க ரேண்டம் பிளேஸும் ப்ளே அகெயின் கொடுக்கும்போது எப்போ ப்ளே அகெயின் கொடுக்குறீங்க அப்போல்லாம் உங்களுக்கு தோட்டுட்டே இருப்பீங்க. வாயில் உளருதுங்க. புரியுதாங்க பேசுகிறது? ஓகே கேம்குள்ளே போயிடலாம். என்ன மாதிரியே இருக்காங்க. என் கேட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கான். கைஸ் நான் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன்ட்டேன். பேடிலும் இப்போ நம்ம பேடிலும் டீமட்டும் பேடிலாம் பெரியுங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வந்து எனிமியை அடிச்சப்பா வின்னே ஆயிடலாங்க. நாங்கள் இப்போது என் டீமட்டு வெடி வச்சதுனால நாங்கள் கன்ஃபார்ம் வின்னுனா கேரண்டி. பார்த்தீங்களா அதுக்குள்ளே சோடவுன் செத்திங்கடா நீங்களாம். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். அவனை முடிச்சிடணும். எங்கே இருக்கானே தெரிலங்க. இதோ அங்கே இருக்கேன். எப்படி வச்சுட்டு விளாட தெரிஞ்சுவாங்க விளாடுங்கடா. இப்படியே பயந்து ஓடுவீங்க. பவர் அடா பாவி ஸ்பான் பண்ணி விட்டாங்க. நம்ம டீமேட் பார்த்தோமா நினைக்கிறேன். எதுக்கும் போடுவோமே. சரி டீமேட் பார்த்துக்கிட்டோம் என்ன பண்ணுறான்னு. சரி போடும். அடாப்பா நல்ல வேலை டீமேட்டு கில்லு இல்லை நம்ம கில்லு வந்துச்சு. பரவாயில்ல சூப்பர். 4 கில்லு. வாவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டிராஃபியோட புஷ் பண்ணோம். பாய் வரட்டா. ஐயோ அதுவும் சொல்ல மாட்டாங்க. டிராஃபி புஷ் பண்ணணுங்க. சரி பாய்.